ശ്ലോകം 13. താവത് സഹ രുദ്ര അനുചരൈഃ മഗഃ മഹാൻ നാനാ ആയുധൈഃ വാമനകൈഃ ഉദായുധൈഃ താവത് സരുദ്രാനുചരൈർമഗോ മഹാൻ നാനായുധൈർവാമനകൈരുദായുധൈഃ പിംഗൈഃ പിശങ്കൈഃ മകര ഉദര ആനനൈഃ പര്യാദ്രവദ്ഭിഃ വിദുരാ അന്വരുദ്ധ്യത പിംഗൈ പിശങ്കൈർമകരോദരാനനൈ പര്യാദ്രവദ്ഭിർവിദുരാന്വരുദ്ധ്യത. താവത് സരുദ്രാനുചരൈർമഗോ മഹാൻ നാനായുധൈർവാമനകൈരുദായുധൈഃ പിംഗൈ പിശങ്കൈർമകരോദരാനനൈ പര്യാദ്രവദ്ഭിർ വിദുരാന്വരുദ്ധ്യത. விதுரா அப்படின்னு கூப்பிட்டு மைத்ரேய முனி சொல்லறார். கடைசி லைன்ல விதுரா அன்வருத்யதா. விதுரா அப்படின்னு கூப்பிட்டு மைத்ரேய மகர்ஷி அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லறார். தாவது அப்போது உடனடியாயிட்டு சிவபூதங்களோடு அந்த ரூப வர்ணனை வர்ணிச்சுண்டு அந்த சிவபூதங்கள் யாகசாலைய சுற்றி வளைஞ்சது, கையடக்கிட்டு அப்படின்னு சொல்றார் மைத்ரேயர். அந்த சிவபூதங்கள் எப்படி இருக்கிறவாளாயிருந்தா அப்படின்னு சொல்லப்படுறது. வாமனகைஹி ஹைட்டு கம்மியா இருக்கிற சிவபூதங்கள். பிங்கைஹி காப்பர் கலர்ல இருக்கிற சிவபூதங்கள். பிஷங்கம் ஜனனகா எல்லோ கலர். பிஷங்கைஹி எல்லோ கலர்ல இருக்கிற மஞ்ச கலர்ல இருக்கிற சிவபூதங்கள். நானா ஆயுதைஹி வாளு சூலம் கதை வடி அம்பு வில்லு இப்படி இருக்கிற விவித தரம் ஆயுதங்களை கையில வச்சுருக்கிற சிவபூதங்கள். மகர உதர ஆனனைஹி முதலையோடு முகம், முதலையோடு வயறு, இப்படியெல்லாம் ஷேப்பில் இருக்கிற அந்த சிவபூதங்கள். பர்யாது ரவத்பிஹி ആക്രമിக்கிறதுക്കായിട്ട് ചുറ്റും ഓടിയിട്ട് വര, ഉത്സാഹത്തോടു കൂടിയിട്ട് ഓടിയിട്ട് വര ശിവഭൂതങ്ങൾ. ഉദായുധൈഹി ഉയർത്തിപ്പിടിച്ച ആയുധങ്ങളോടുകൂടിന ശിവഭൂതങ്ങളാല്. രുദ്ര അനുചരൈഹി സഹ രുദ്രസേവർകളാല് பரமசிவனோடு அந்த பார்ஷதர்களால. சஹ மகான் மகஹா இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பெரிய யஜ்ஞசாலை, யாகசாலை, இப்படியெல்லாம் இருக்கிற சிவபூதங்களால ஹே விதுரா அன்வருத்யதா சுற்றி வளையப்பட்டது, பிடிச்செடுக்கப்பட்டது.
யாகசாலையை சிவகணங்கள் வளைஞ்சு பிடிச்சா, யாகசாலையை விட்டு யாருக்கும் வெளியில போறதுக்கு சாதிக்காத அளவுக்கு சுற்றி வளைஞ்சா. 14வது ஸ்லோகம். கேஜித் பபஞ்சூஹு பிராக்வம்சம் பத்னீசாலாம் ததா அபரே. கேஜித் பபஞ்சு प्राग्वंशं पत्नीशालां तदा परे. सदः आग्नीद्रशालां, सदः आग्नीद्रशालां च तद्विहारं महानसं. सदाग्नीद्रशालां च तद्विहारं महानसं. केचिद् बभञ्जो प्राग्वंशं पत्नीशालां तदा परे. सदाग्निद्रशालां च तद्विहारं महानसम्. വീരഭദ്രസ്വാമിയും ശിവഭൂതങ്ങളും കൂട്ടമായിട്ട് യാഗശാലയ്ക്ക് ഓടി வந்து அதை பார்த்து அத்தனை வெறும் பயந்து போனா. காப்பர் கலர்ல இருக்கிற முடி, திமிங்கலத்தோடு ஷேப்ல இருக்கிற வயறு, மஞ்ச கலர்ல இருக்கிற ஹைட் கம்மியா இருக்கிற சிவபூதங்களை பார்த்து சதசில இருக்கிற அத்தனை பேரும் ഋതുക്കളും அத்தனை பேரும் பயந்து ஓடினா. ഭൂതഗണങ്ങളിലെ ചിലവാ യാഗശാലയ തകർത്ത. ചിലവാ ദക്ഷനോട് വീട് തകർത്ത. ഒരു ചിലവാ ദക്ഷനോട് பத்னி, அதே மாதிரி அங்க வந்திருக்கிற பிரஜாபதிகளோடெல்லாம் பத்னிகள், தேவர்களோடெல்லாம் கூட வந்திருக்கிற அந்த ஸ்திரீகளோடெல்லாம் அந்த இருப்பிடங்களை தகர்த்தா. கேச்சித் செலவா பிராக்வம்சம், கிழக்கு பக்கத்துல இருக்கிற தூணு. வம்சம் சொன்னக்கா மூங்கில். பிராக்வம்சம் அப்படின்னா கிழக்கு பக்கம் இருக்கிற மூங்கில் தூணு. பபஞ்சூஹு வெட்டி முறிச்சு கீழே போட்டா. பந்தல்காலையே வெட்டி போட்டுட்டா. யஜ்ஞத்துக்கு முன்னோடியாயிட்டு பந்தக்காலு போடுவாளே, மூங்கில் மரத்தால நெட்டாவா. அந்த யஜ்ஞத்தில பந்தல்கால, அந்த பந்தல்கால அவ முதல்ல முறிச்சு போட்டா. அபரே ஒரு சிலவா என்ன பண்ணினா, பத்னீசாலா சதஸ்ல வந்திருக்கிற புருஷர்களோடெல்லாம் பத்னிகள் கூடி நிற்கிற அந்த சாலையை, அந்த இடத்தை தகர்த்தா, ஆடிட்டோரியத்தை தகர்த்தா. ததா அதே மாதிரியே மேல்பக்கம் இருக்கிற ரூஃபு பந்தல் அத்தனையையும் அவ தகர்த்தா. சதஹா முக்கிய மண்டபத்தை ஒரு சிலவா அடிச்சுடைச்சு போட்டா. ஆக்னீத்ரசாலாம் ஹோமம் நடத்துறவா, ഋതുக்குகள் அவ உட்கார்ந்து இருக்கிற அந்த ஹோமசாலைய ஒரு சிலவா போய் அடிச்சுடைச்சு போட்டா. தத் விஹாரம் ச யாகம் செய்யறதுக்கு தலைவனாயிருக்கிற யஜமானனாயிருக்கிற தட்சன், அந்த தட்சனோடு வீடையும் ஒரு சிலவா ஆக்கிரமிச்சு அடிச்சுடைச்சா. மகானசம் உணவுப் பொருள்கள் உண்டாக்குற போஜனசாலையையும் சிவபூதங்கள்
பபஞ்சூஹு தகர்த்து தரிப்பணமாக்கினா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்த சமையல் கட்டுண்டே அதை அவ தகர்த்து தரிப்பணமாக்கினா. யாகம் நடக்காது, ஆரும் இனி இங்கேருந்து சாப்பிடண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்துல அவ அதெல்லாம் தகர்த்து தரிப்பணமாக்கிட்டா. പതിനഞ്ചാவது ശ്ലോകം. രുരുജുഹു യജ്ഞപാത്രാണി തദാ ഏകേ അഗ്നീൻ അനാശയൻ കുണ്ടേഷു അമൂത്രയൻ കേജിത് ബിബിദുഹു വേദി മേഖലാഹ. രുരുജോര്യജ്ഞപാത്രാണി തദൈകേഗ്നീനനാശയൻ കുണ്ടേഷ്വമൂത്രയൻ കേജിത് ബിബിദുർവേദി മേഖലാ. ഒരു ചിലവ യജ്ഞപാത്രങ്ങളെ അടിച്ചൊടച്ച മണ്ണാലിയും സ്വർണത്താലിയും കോപ്പറാലിയും പാത്രങ്ങളെല്ലാം ഉണ്ട്. അതെല്ലാം അടിച്ചൊടച്ച. ഒരു ചിലവ യാഗാഗ്നി മൂത്രത്തെ വിട്ട് അണച്ച. ഓടിപ്പോറത്തുക്ക് പാത്ത ഋതുക്കളെ പിടിച്ച് കെട്ടിപ്പൊട്ട ശിവഗണങ്ങൾ. അന്തളവുക്ക് കോപത്തെ അവ പ്രകടിപ്പിച്ച. രുരുജുഹു തകർത്ത് തരിപ്പണമാക്കിന. ചില്ല് கிளாஸ் பாத்திரத்தை உடைக்கிற மாதிரி கிளாஸால இருக்கிற பவுளை கீழே தூக்கி போட்டா அது சுக்கு நூறா உடஞ்சு போகும். சுட்ட பப்படாத்த கையால ஒரு அடி அடிச்சானா அது നന്നാ പൊടി പൊടിയായിട്ട് തീരും. അതേമാതിരി രുരുജുഹു അടിച്ച് പൊടിച്ച തകർത്ത് തരിപ്പണമാക്കിന. യജ്ഞപാത്രാണി യാഗத்துக்கு ഉപയോഗിக்கிற பாத்திரங்களையெல்லாம் அவ நசிப்பிச்சா. நெய் வைக்கிறதுக்கும் தேன் வைக்கிறதுக்கும் பிரசாதங்களை യാഗത്തിലെ ഹോമിக்கிறதுக்கான പാത്രങ്ങളെല്ലാം നിറയെ ഉണ്ട്. അതെല്ലാം അടിച്ചൊടച്ച. நிறைய டிசைனா பாத்திரங்கள் இருக்கு. தட்சனோடு அந்த பிரதாபத்தை காட்டுற மாதிரி இருக்கிற நிறைய பாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம். மண்ணால இருக்கிற பாத்திரங்கள், வெள்ளியால இருக்கிற பாத்திரம், பித்தளையால இருக்கிற பாத்திரம், ரத்னக்கல்லுகள் எல்லாம் பதிச்ச பாத்திரங்கள், சொர்ணத்தால இருக்கிற பாத்திரம், தோலால இருக்கிற பாத்திரம், இலையால இருக்கிற பாத்திரம், ஸ்படிகத்தால இருக்கிற பாத்திரம், புல்லால கொடியும் பாத்திரம் இருந்தது. இப்படி நிறைய பாத்திரங்கள் எல்லாம் அங்க இருக்கே. அதெல்லாம் தட்சனோடு பிரௌடிய எடுத்து காட்டுற மாதிரியான பாத்திரங்களா இருந்தது. காஸ்ட்லியா இருந்தது. அதெல்லாத்தையும் சிவகணங்கள் தகர்த்தெறிஞ்சா. ததா அதே மாதிரியே ஏகே ஒரு சிலவா என்ன பண்ணினா சிவகணங்கள் டீம் ஆயிட்டாக்கும் போய் எல்லாத்தையும் அடிச்சுடைச்சுட்டு இருந்தா. ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு அக்னீனநாசயன் யாகாக்னியையே இல்லாம பண்ணிடுத்து. அக்னிய அப்படியே அணைச்செடுத்து. எப்படி அணைச்சது? குண்டேஷு கேஜிது அமூத்ரயன். ஹோமாக்னியில ஹோமகுண்டத்துல அக்னி இப்படி எரிஞ்சுட்டு இருக்க. ஒரு சில சிவபூதங்கள் தமோகுண ரூபிகளாயிருக்கிற அவ மூத்திரத்தை விட்டு அந்த அக்னியை கெடுத்தினா. அக்னியில மூத்திரம் விட்டானா பாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அஜ்ஞானம் அவளுக்கு இல்லை. காரணம் அவ பரமசிவனோடு சிவபூதங்களாக்கும். இந்த உலகத்தையே படைக்கிற பரமசிவன், சர்வஞானியா இருக்கிற பரமசிவன். அப்படி இருக்கிற பரமசிவனோட பூதகணங்களுக்கு அஜ்ஞானம் அப்படிங்கிறது கிடையாது. பாபம் வருமோ அப்படிங்கிற சிந்தனை இல்லை. அதனால அவ மூத்திரத்தை விட்டு அந்த அக்னியை அணைச்சா.
பகவான் பரமசிவனோடு அம்சாவதாரங்களாக்கும் இந்த சிவபூதங்கள் எல்லாம். பகவான் தான் அக்னி ஸ்வரூபனாயிட்டு ஹோமகுண்டத்திலையும் ஜொலிக்கிறார். சிவன் வேற, அக்னி வேற, சிவபூதங்கள் வேற அப்படிங்கிற பாவம் ஒன்றும் சிவபூதங்களுக்கு இல்லை. துஷ்டனான தட்சனோடு யாகம் தடசம் பண்ணி நிப்பாட்டுறதுக்காயிட்டு என்ன வேணுமானாலும் செய்வா. அந்த அளவுக்கு துணிஞ்சுண்டு வந்தவாளாக்கும் அவா. பிபிதுஹு வேதி மேகலாக, மேகலை ஜனனா யாகசாலைய அந்த சதசிலேருந்து செப்பரேட் செய்யற இடம் துணியாலேயோ அதே மாதிரி கர்ட்டனாலேயோ எல்லாம் செப்பரேட் பண்ணிருப்பா. வேதி மேகலாக அப்படின்னாக்கா விவித வேதிகளை செப்பரேட் செய்யற போர்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அங்கெல்லாம் கயറിനാലെയോ ദർഭയാലെയോ പുല്ലാലെയോ തുണിയാലെയോ മൂங்கிലാലെയോ റിബണാലെയോ எல்லாம் செப்பரேட் செஞ்சிருப்பா. ஓரோ இடத்துலையும் தனித்தனி டிவிஷன் பண்ணிருப்பா. அந்த டிவிஷனுக்குள்ள எல்லாம் தனித்தனி யாகங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கும் யாகசாலையில. ஒரு யாகசாலைக்கும் இன்னொரு யாகசாலைக்கும் தம்மில ஒரு சின்ன ஒரு கயറാലെയോ துணியாலேயோ எல்லாம் ஒரு பார்டர் வச்சிருப்பா, டிவிஷன் உண்டாக்கியிருப்பா. அதெல்லாத்தையும் அந்த பார்டர் எல்லாத்தையும் பிபிதுஹு கட் பண்ணி போட்டா. എന്നിട്ട് இந்த யாகசாலையில இருக்கிற செப்பரேட்டா இருக்கிற ஸ்தானங்களை எல்லாம் ஒன்னாக்கி തീർത്താ. இப்போ அந்த யாகசாலையை பார்த்தானாக்கா எல்லாம் கூடி சேர்ந்த ஒரு அவியலாட்டமா இருக்கு. ரோடுல நம்ம சஞ்சாரம் பண்றத நோ என்ட்ரி போர்டு வச்சு வாகனங்களை எல்லாம் திருப்பி விடுவா. அந்த போர்டை ரிமூவ் பண்ணினாலோ அந்த ரோட்ல ஆருக்கு எப்ப வேணா சஞ்சரிக்கலாம். இங்க இந்த யாகசாலையில செப்பரேட் ஆயிட்டு டிவிஷன் ஆயிட்டு ஓரோ இடங்களையும் திரிச்சு வச்சிருந்தாலே யாகத்துக்காயிட்டு இப்ப இந்த சிவபூதங்கள் அந்த பார்டர்களை எல்லாம் தகர்த்ததுனால இப்ப ஆருக்கு எங்க வேணுமானாலும் ஓடி நடக்கலாம்ங்கிற மாதிரி ஆயிடுத்து. டெக்கரேஷன் செய்யற பலவித பொருள்களால அங்க எல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தா. அந்த எல்லா விஷயங்களையும் சிவபூதங்கள் அடிச்சொடச்சு தகர்த்தது. 16வது ஸ்லோகம். அபாதந்த முனீன் அன்ய ஏகே பத்னீஹி அதர்ஜயன் अपरे जगृहुः देवान् प्रत्यासन्नान् पलायितान्. अबादन्ते मुनीनन्य येगे पत्नीरदर्जयन् अपरे जगृहुर्देवान् प्रत्यासन्नान् पलायितान्. அபாதந்த முனீன் அன்யே. அன்யே ஒரு செலவா, முனீன் அபாதந்த முனிகளை எல்லாம் துரோகிச்சா. துஷ்டனான தட்சனுக்கு யாகம் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்த முனிகள் அவ நல்லவர்கள் கிடையாது அப்படிங்கிற அபிப்பிராயத்திலேயாக்கும் முனிகளை சிவதூதர்கள் துரோகிச்சது. துஷ்டனான தட்சன் பரமசிவனை இன்சல்ட் பண்றதுக்காக ஆரம்பிச்ச இந்த தட்ச யாகம், அந்த யாகத்துல இந்த முனிகள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணினது தவறு. அதனால அந்த முனிகளை எல்லாம் சிவபூதங்கள் துரோகிச்சா.
தவறு பண்றவாளுக்கு சப்போர்ட் பண்றவாளும் தவறு செஞ்சவாள மாதிரி தான். துஷ்டனான தட்சனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்த இவ அத்தனை பேரும் துஷ்டர்கள் தான் அப்படி நினைச்சிட்டு சிவதூதர்கள் முனிகளை துரோகிச்சா. அதர்மிகளான அவளோடு செய்கை சிவபூதங்களுக்கு பிடிக்கலை. எதனாலேயாக்கும் முனிகளை இங்க அதர்மிகள் அப்படின்னு சொன்னது? இந்த தட்சனோடு யாகத்துல பார்ட்டிசிபேட் வந்த எல்லாரும் தட்சன் கொடுக்கிற பணத்துக்கும் பொருளுகளுக்கும் ஆசைப்பட்டுண்டாக்கும் அங்க வந்திருக்கிறது. அதர்மம் செய்யறதுக்கு துணிஞ்சிருக்கிற தட்சன் அவனோடு கையிலேந்து பணமோ பொருளோ எல்லாம் ஸ்வீகரிக்கிறத அந்த அதர்மத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுறது. அதனால இந்த முனிகள் எல்லாம் அதர்மிகள் தான். துஷ்டனுக்கு யாகம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணின இந்த முனிகள் எல்லாம் அதர்மிகள் தான். அதனால அவளை அத்தனை பேரையும் துரோகிச்சா. அதர்மத்துக்கு சப்போர்ட் செய்யறவாளும் அதர்மிகள் தான் அப்படின்னு இது வழியா பாகவதம் நம்மளை படிப்பிக்கிறது. ஏகே ஒரு செலவா பத்னிஹி முனி பத்னிகள் கிட்ட போயிட்டு அதர்ஜயன் ചൂണ്ടാണി വിരല ആട്ടിണ്ട് ഭയമുർത്തിന. இனிமேல் இந்த மாதிரி நடந்தால் இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி சூண்டாணி விரல முகத்துக்கு நேர விறப்பிச்சுண்டு பயமுறுத்தினா. ஓடிப்போங்கோ மத்தனை பேரும் அப்படின்னு இருக்கிற அர்த்தத்துல அதர்ஜயன் பயமுறுத்தினா. அப்பரே ஒரு செலவா என்ன பண்ணினா பிரத்யாசன்னான். யாகசாலையில யாகம் நடக்கிறதே இந்த யாகத்துல ஒன்னு பார்த்துட்டு போயிடலாம் சொல்லி தெரியாம அந்த யாகத்துல வந்து சேர்ந்தவாளாக்கும் செலவா. அப்படி இருக்கிறவாளும் உண்டு. அவளையும் இந்த சிவபூதங்கள் ஓட்டிவிட்டா. தேவான் பாலையிதான் சிவபூதங்களோடு பராக்கிரமத்தை பார்த்து ஓடிப்போறதுக்கு ரெடியான தேவர்கள். சிவபூதங்களோடு அந்த பராக்கிரமத்தை பார்த்து பயந்து வரைச்சு அந்த யாக சதசுல வந்த தேவர்கள் எல்லாம் ஓடி போறதுக்கு ரெடியானா. அந்த தேவர்களை எல்லாம் ஜக்ருஹு ஓடி போய் பிடிச்சா இந்த சிவபூதங்கள். அப்படியொன்னும் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்க முடியாது, உங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போய் பிடிச்சா. பதினேழாவது ஸ்லோகம். பிருகும் பபந்த மணிமான் வீரபத்ரஹா பிரஜாபதி சண்டீஷஹா பூஷணம் தேவம் பகம் நந்தீஸ்வரஹா அக்ரஹீத். பிருகும் பபந்த மணிமான் வீரபத்ர பிரஜாபதிம் சண்டீஷ பூஷணம் தேவம் பகம் நந்தீஸ்வரோக்ரஹீத். இந்த டைம்ல வீரபத்ரன் தட்சணையும் மணிமான் அப்படிங்கிற ருத்ரபார்ஷதன் முக்கிய புரோகிதனாயிருக்கிற பிருகுவேயும் நந்தி பகனேயும் சண்டீசன் பூஷாவேயும் பிடிச்சு கட்டினான். மணிமான் சிவபூதங்களில முக்கியனான மணிமான். பிருகும் பபந்தா பிருகு மகர்ஷிய பிருகு மகர்ஷியாக்குமே யஜுர்வேத மந்திரத்தை ഉപയോഗിച്ച് ரிபுக்களா சிருஷ்டிச்சது.
யஜுர்வேத ஹோதாவா இருக்கிற அத்வர்யுவா இருக்கிற பிருகு மகர்ஷி, அந்த பிருகு மகர்ஷியை கட்டி போட்ட மணிமான். அந்த ரிபவர்களாக்குமே நெருப்பு பந்தத்தால சிவபூதங்களை ஓட்டி விட்டது. அந்த பிருகு மகர்ஷிய கட்டி போட்டான். வீரபத்ராஹா, வீரபத்ரன் அப்படிங்கிற சிவபார்ஷதன் பிரஜாபதியா இருக்கிற தட்சனை பிடிச்சு கட்டியாச்சு. சண்டீஷா பூஷணம் தேவம், சண்டிகேஸ்வரன் பூஷாவு அப்படின்னு பேர் இருக்கிற தேவனை பிடிச்சு கட்டினான். இவாளெல்லாம் பிடிச்சு கட்டுறதுக்கான காரணமும் சொல்லப்படுறது. நந்தீஸ்வரஹா, நந்தீஸ்வரன் பகன் அப்படிங்கிற தேவனை ஆக்ரஹீத் பிடிக்கவும் செஞ்சார். ஏதெல்லாம் சிவ கிங்கரர்கள் ஆரெல்லாம் ஆக்கம் பிடிச்சது, ஆரெல்லாம் ஆக்கம் கெட்டிப்பட்டது, ஆரெல்லாம் என்னெல்லாம் ஆக்கம் செஞ்சது அப்படின்னு எல்லாம் ஆக்கம் இங்கே வர்ணிக்கப்படுறது.